ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் ரொம்பவுமே முக்கியமானதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். ஆனால் அது நமக்கு முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரியாமையே இருந்திருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்துட்டு 12 ராசிக்காரங்க. நமக்கு ஒரு ஒரு ராசியும் ஒரு ஒருத்தருக்கு இருக்கும். அந்தந்த ராசிக்காரங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ராசிக்குன்னு ஒரு ஜென்ரல் மந்திரம்னு ஒன்று இருக்கும். நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட மந்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த வகையில் இது சொல்லப்பட்டிருக்குங்க. ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை வெறும் ஒரு 6 வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும். இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு வரவங்களுக்கு அவங்க எதுக்காக வேண்டி அதை நினச்சி சொல்கிறாங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன விஷயங்கிறத சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அதை எங்கே சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன், எதை வச்சு சொல்லணுங்கிறத சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடிங்க இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்னங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி விஷயம், இதெல்லாமே நல்லாவே தெரியும். வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. பஞ்சமி ஃபஸ்ட்டு எப்போ வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 5ஆம் தேதி அன்னைக்கு வருது. 4ஆம் தேதி வரை நீங்கள் பேர் கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு மறக்காமல் அனுப்புங்க. ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு ஒரே தடவையில் ரிசல்ட்டு கிடச்சிருக்குன்னு அவ்வளோ சந்தோஷமாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்ன இல்லைங்களா, முக்கியமான விஷயம், அது முக்கியமான நேரத்தில் தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். அது என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டர், நான் என்னோட பொண்ணோட ப்ராப்ளத்துக்காண்டி நான் அனுப்பிச்சிருந்தேன். அது எனக்கு ரிலீஃப் ஆகி இப்போ நான் எங்கள் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். என்னோட பொண்ணுக்கு கல்யாணமும் நிச்சயம் ஆகிருக்கு. நிறைய ப்ராப்ளத்தில் இது பண்ணி ஒரு தடவை நான் இது பண்ணதில் என் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி நல்லா இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப 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 நன்றி. வராகி அம்மனுக்கும் என்னை காட்டி கொடுத்த உங்களுக்கும். வராகி அம்மன் இந்த பூஜை பண்ணால் நல்லது அப்படின்னு எனக்கு யூடியூப்ல மூலம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னோட தம்பிக்கு ஒரு ப்ராப்ளம், அதுக்காண்டி தான் அதை கேட்டுருக்குறேன். அந்த பிரச்சனையை சரியாக வச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் எங்களுக்காண்டி வேண்டிக்கோங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நவமூலிகை யாகத்தோட பவருங்கிறது. அவங்க ஒரு விஷயம் கொடுத்தாங்க, அதுவும் ஒரே தடவையிலே சரியாயிடுச்சு. அவங்க பொண்ணுக்கு கல்யாண விஷயமாக கொடுத்துருந்தாங்க, நல்லபடியாக சரியாகி இப்போ அடுத்த விஷயத்துக்கு அவங்க தம்பிக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒருத்தங்களும் புதுசாக வரவங்களை ஆரம்பித்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு விஷயம் நடக்குது, அவங்களுக்கு அடுத்த விஷயத்துக்கு போகிறாங்க, இப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால தான் இந்த 5 வருஷத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட வராகி அன்னை. வராகி அன்னை மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை. அதனால் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்து சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது அருணகிரிநாதர் சித்தரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய விஷயங்களை அவர் கொடுத்துருக்கார். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் உங்களோட ராசிக்கு எந்த முருகன் மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதோட பவர் வேறு விதத்தில் வேலை செய்யும். வேறு விதத்தில் மீன்ஸ் நீங்கள் எதுக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரி அருணகிரிநாத சித்தரே சொல்லியிருக்கார். அது ஒரு ஒரு ராசிக்கு என்னென்ன மந்திரங்கிறது இருக்குது, ராசியே தெரியாதவங்களுக்கு என்ன மந்திரம் அப்படிங்கிறதும் இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த மந்திரத்தை எந்த இடத்துல நின்று சொல்லணும், எப்படியெல்லாம் சொல்லணும், ஏதாவது விதிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ரூல்ஸுங்கிறது பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் முறையாக செய்யணும், இது ஒரு விரதம் மாதிரி நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்க அப்படின்னா முருகனுடைய வேலை நினச்சி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது சொல்கிறார். முருகனுடைய வேல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வேலை வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். வேல் இல்லாதவங்க மஞ்சள் பிடிச்சி வச்சு முருகனுடைய வேலாக அதை பாவிக்கணும்னு நினைக்க சொல்கிறாங்க. அதாவது மஞ்சளை நம்ம பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா, அது போல் மஞ்சள் பிடிச்சி வச்சு அதை முருகனுடைய வேலாக கருதணும், வேலாக நினச்சி வேலவனை நினச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது என்னென்னா, இது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் சந்நிதி இருக்குன்னா முருகன் சந்நிதி கொடிமரத்துக்கு கீழே நின்று சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க.
சில நாட்களுக்கு சில அதாவது முக்கியமான நேரங்களுக்கெல்லாம் பவர் கூடும்னு சொல்கிற மாதிரி வைகாசி விசாகம், விசாகன்றது வீரிய நட்சத்திரம்னு சொல்லியிருப்போம். ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். அந்த வீரிய நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகனின் கொடிமரத்துக்கு பவர் கூடும்னு சொல்லியிருக்கார். முருகனின் கொடிமரம் எங்கே இருக்குது? முருகனோட கோவிலில் இருக்கும். முருகன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்குரிய ராசி மேஷ ராசியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்குரிய முருகன் மந்திரம் எதுன்னா இதுதான். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ராசி, உங்களுக்குரிய முருகன் மந்திரம் எதுன்னு தெரிஞ்சுட்டு சொல்லும் போது பவர் கொடுமா. இதுதான் உங்களுக்குரிய மந்திரம். ஓம் சண்முகா போற்றி மேஷ ராசிக்காரங்களுக்கு. ஒன்றா முருகன் கோவில்கிட்ட இருக்கிற கொடிமரத்துக்கு கீழே நின்று ஒரு 6 வாட்டி சொல்லுங்கள். 6 வாட்டிங்க, 2 நிமிஷம் தான் டைமே தேவைப்படும். வெறும் 6 வாட்டி சொன்னாலே போதும். 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் போதும். சரிங்களா? இல்லை வீட்டில் நீங்கள் முருகனோட வேலுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷபராசியாக இருந்தால் இதுதான் உங்கள் மந்திரம். ஓம் கதிர்வேலா போற்றி. நீங்கள் 6 வாட்டி தான் சொல்லணுங்கிறது இல்லை, 6 வாட்டிக்கு மேலேயும் கூட நீங்கள் சொல்லலாம். மிதுன ராசியாக இருந்தால் இதுதான் உங்கள் மந்திரம். ஓம் முருகா போற்றி. சரிங்களா? நீங்கள் 6 வாட்டி மட்டும் இல்லைங்க, 600 வாட்டி கூட நீங்கள் சொல்லலாம். 108 வாட்டி கூட நீங்கள் சொல்லலாம். பவர் கூடிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கிறது போது அது நல்லா வேலை செய்யும். அவங்களுக்கு அது வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. கடக ராசியாக இருந்தால் இதுதான் உங்களுக்குரிய மந்திரம். ஓம் குகனே போற்றி. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், வெறும் 6 வாட்டி சொல்லுங்கள் போதும். 1 நிமிஷம்தான் டைமே தேவைப்படும். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அவ்வளவுதான், வேறு டைமே அதுக்கு மேலே எடுக்காது. சிம்ம ராசியாக இருந்துச்சுன்னா ஓம் மயில் வாகனனே போற்றி. இப்போது வீடியோ பார்க்குறவங்க நினைப்பீங்க, எனக்கு ராசியே தெரியாது, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இது என்னங்கிறத முடிச்சுட்டு கடைசியில் சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். கன்னி ராசிக்காரங்க ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி. சரிங்களா? கன்னி ராசிக்காரங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அடுத்தது துலாம் ராசிக்காரங்க ஓம் குமார வேலவா போற்றி. சரிங்களா? இதுதான் உங்களுக்குரிய மந்திரம். ஓம் குமார வேலவா போற்றி. எதுக்காக வேண்டி ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க, ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க, ஒரு அதிதேவதை கொடுத்துருக்காங்க, ஒரு தெய்வத்தை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்கள் ஓம் சேவர் கொடியோனே போற்றி. விருச்சிக ராசிக்காரங்க இந்த மந்திரத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி நமக்குரிய தேவதை நமக்குரிய தெய்வத்தை பிடிச்சி நம்ம சொல்லும் போது நமக்கு அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது சில பேர்த்துக்கு தெரியாதங்காட்டி தான் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு டிலே ஆகுது, நடக்காமல் போகுது. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. தனுசு ராசிக்காரங்க ஓம் தண்டாயுதபாணியே போற்றி. சரிங்களா? உங்களுக்குரிய ராசி ஒன்றொன்றும் என்னென்னு தெரிஞ்சு அதற்குரிய மந்திரம் இதுதான் இதில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பவர் காமிக்கும். மகர ராசிக்காரங்க ஓம் சுப்பிரமணியா போற்றி. நீங்கள் எப்பெல்லாம் முருகன் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு 6 வாட்டி முருகனோட சந்நிதியில் உட்காந்து இதை கட்டாயம் சொல்லுங்கள். இதை 1 மணி நேரத்துக்கு 6 வாட்டின்னு சொல்லி கணக்கு பண்ணி ஒரு நாள் முழுக்க சொல்கிறவங்களுக்கு நடந்தே தீருமா அவங்க கேட்குற விஷயம். அடுத்து கும்பராசிக்காரங்க ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி. உங்கள் ராசிக்குரிய மந்திரத்தை 1 மணி நேரத்துக்கு 6 வாட்டின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் 1 மணி நேரத்துக்கு 6 வாட்டின்னு சொல்லி சொல்லும் போது 24 மணி நேரத்தில் விடை கிடைக்குமா. மீன ராசிக்காரங்க ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி. உங்கள் ராசிக்கு என்னென்னு ஒரு ராசிக்கும் சொல்லிட்டேன். ராசியே தெரியாதவங்க, எதுவுமே தெரியாதவங்க, எந்த ராசியும் இல்லை ராசி தெரியாதவங்க ஓம் முருகா போற்றின்னு சொல்லுங்கள், அது போதும். இதில் ஒரு ட்ரிக்கு, 24 மணி நேரத்தில் நீங்கள் கேட்குறது நடக்கணும்னா 24 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் ஃபுல்லாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. 1 மணி நேரத்துக்கு 6 வாட்டி, 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் தான் தேவைப்படும். அப்போ நீங்கள் 24 மணி நேரமும் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? இப்படி கணக்கு பண்ணி நீங்கள் சொல்லும் போது அந்த 24 மணி நேரம் முடிக்கும் போது நீங்கள் கேட்குற விஷயம் நடந்திருக்கும். இது உங்கள் ராசிக்கு என்ன நட்சத்திரங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அதை சொல்லுங்கள். இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கேட்குற விஷயம் நடந்தே தீரும். இதை நீங்கள் கோயிலில் போய் பண்ணுறதுனா மட்டும்தான் ரூல்ஸு. வீட்டில் பண்ணுறீங்க இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரூல்ஸே கிடையாது. ஈஸியாக உங்கள் ராசிக்குரிய மந்திரத்தை உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். நடக்கும்போது சொல்லலாம், தூங்கும்போது சொல்லலாம், நிற்கும் போது சொல்லலாம், எப்படி வேணாலும் எந்த குளத்தில் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் வாக்கு. அதனால் அவசியமாக சொல்லுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.